இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீடு தான் கிளம்பிட்டு இருக்கோம். இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. உங்க எல்லாருக்குமே இப்படி தான் தோணுங்கிறது எனக்கு தெரியுது. ஏன்னா ஒரே ஃபங்க்ஷனாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் இந்த ஏப்ரல் மே வந்தாலே போதும் ஃபங்க்ஷன் வீடாக தான் இருக்கு. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இந்த மே மாதம் தான் வைப்பாங்க. எல்லாருமே வேலைக்காக ஒவ்வொரு ஊரில் இருப்பாங்க. ஆனால் அந்த லீவ் நாளில் வந்து மொத்தமாக சொந்த ஊருக்கு வந்துட்டு அந்த சொந்த ஊரில் வச்சு சொந்தக்காரங்க எல்லாரோடையும் சேர்ந்து பண்ணணும்னு நினைக்காங்க பாருங்க. இதெல்லாம் ஒரு சூப்பரான விஷயம். இது வந்து ரொம்ப வருஷமாக இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் காலங்காலமாக இப்படி தான் பண்ணுவாங்க. நினச்சா அவங்க இருக்க ஊரில் வச்சே பண்ணிடலாம். எதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டு, அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா அங்கே தான் நிறைய பேரை பழகி வச்சுருப்பாங்க. அவங்களெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோமே அப்படின்லாம் யோசிக்காமல், என்ன இருந்தாலும் சொந்த ஊர் சொந்தக்காரங்க இவங்கள மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்காங்க. இது வந்து என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் தான். இந்த பொண்ணு வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து பெரியப்பாவோட பேத்தி, எனக்கு வந்து மாமாவோட பேத்தி. நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையை விஷ் பண்ண போனோம். சாப்பாடு பார்த்திங்கன்னா மட்டன் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எங்கள் ஊர் ஃபங்க்ஷன்னாலே அங்கே மட்டன் குழம்பு தான் கண்டிப்பாக இருக்கும். சாப்பாடெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு பொண்ணு மாப்பிள்ளையை விஷ் பண்ண போயிட்டோம். இந்த மாமாவோட பேத்திக்கு தான் ஃபங்க்ஷன். இது வந்து அந்த பொண்ணோட அம்மா. எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி டே சூப்பராக ஜாலியாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.